அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அல்லது அறிவுறுத்தல்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இந்த பிராபவ, அது தூய தமிழில் சொல்கிறப்ப பராபவ தமிழ் புத்தாண்டு இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு. ஆனால் இண்டிவிஜுவலான அறிவுறுத்தல்ங்கிறது தனித்தனி வீடியோவோ ஒவ்வொரு ராசிக்கும் போடுறேன். இப்போ கன்சால்டேட்டாக அந்த 12 ராசிக்கும் 3 கேட்டகரியில் பிரிப்பேன். அதை ஷார்ட்டாக உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு முன்னோட்டமாக. இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் அறிவுறுத்தல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவை தொடங்குகிறேன். இப்போ இது 40வது ஆண்டு. தமிழ் ஆண்டுகள்னால் 60 ஆண்டுகள் இருக்குது. அதில் 40வது ஆண்டாக பராபவ அப்படின்னு வருது. பராபரம் அப்படின்னாலே தெரியும். பரானாலே பெரியது அப்படின்னு ஐடியா பண்ணலாம். பவ அப்படின்னா அப்படி இருக்கிறது, ஆகுதல், தோற்றம் அப்படின்லாம். அது பவஸ்து அப்படி சுப அப்படிலாம். அது அது சமஸ்கிருதவ இது ஒண்டி பேக்கே 4 விதமான உச்சரிப்பாங்க. தொண்டையிலேருந்து, நெஞ்சிலேருந்து, அடிவயிற்றுலேருந்து கீழே இப்படிலாம் பண்ணுவாங்க. அது ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த சமஸ்கிருதம் கரெக்டாக வரும். அது அப்படி ஒரு அடித்தளமாக இருக்கும், அது ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளுக்கு தமிழ் தான். இப்போ பிராபவ அப்படின்னு சமஸ்கிருதத்துலேயும் பராபவ அப்படின்னு. அப்போ பராபரம்னா பரான்னா பெரிய பெரிய அமைப்பாக, பெரிய தோற்றமாக. சில பேர் இந்த தமிழில் அந்த பெயரை இது பண்ணுறப்ப அருள் தோற்றம், அருட்தோற்றம்பாங்க. அருள் பராபரம்னாலே அருள் கொடுக்குற, கடவுள்னாலே அருள் கொடுக்கறது தானே. அவன் அருள் வேண்டும் அப்படின்னு தானே சொல்கிறோம். அருள் தோற்றம் அப்படின்னா புதுசாக உருவாகிறது. இந்த ஆண்டு அப்படி இருக்கும். ஏன் அது மாதிரிலாம் அந்த காரண காரிய பெயர் நமது முன்னோர்கள் வைக்கிறாங்க அந்த அனுபவத்தில் அப்படின்னாக்கா, அந்தந்த கோள்கள் அந்த பதவி ஏற்கிறாங்க. அந்த கோள்களோட தன்மைக்கு ஏற்றபடி தான் அந்த ஆண்டோட பலன்கள் இருக்கும். அதை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு ஐடியாவை பார்த்துட்டு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவுக்கான ஒவ்வொரு ராசிக்கான அந்த அறிவுறுத்தல்ட்டே அந்த இதை சொல்லுவேன், கைடன்ஸ் கொடுப்பேன். இப்போ 14 வருகிற 14/4/2026 அன்று 9:35 காலம்புற 9:35 AM அப்போ இந்த சூரியன் மேஷத்திற்குள் பிரவேசம் பண்ணுறார். தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஸோ அந்த 14/4/2026 9:35 இந்த ஆண்டு பிறக்குது. 40வது ஆண்டாக பராபவ. பவனாலே அது ஒரு அமைப்பு, அதுபோல் அதுவாக ஆகுதல் அப்படின்லாம். அதுக்கு வெவ்வேறு இது சொல்கிறாங்க. பவன்னா அப்படியே இருத்தல் அப்படின்லாம் வரும். அந்த ஒரு உணர்வு எதோட சேர்றதோ. இந்த பராபவன்னாக்க அப்போ கடவுளோடு இருத்தல் போல். அதனால தான் அருள் தோற்றம் அப்படின்னு. எல்லோருமே, நான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு மெடிடேஷன் சொல்லுவேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் இந்த வருடம் ஸ்டார்டிங்லேருந்து மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக ஆகலாம். இப்போ இந்த ஆண்டில் யார் மேஜர் பொறுப்புகளை எடுக்கிறாங்க, ராஜாவாக யார் இருக்கா அப்படின்னா குரு பகவான். இந்த ஆண்டுக்கான ராஜா யார்? குருனாலே உங்களுக்கு தெரியும். அது முழு சுபர்கோள். குரு பார்வை கோடி பெரும்பாங்க. அது எல்லா ராசிக்கும் நன்மையை மட்டும் செய்கிற மாதிரி. அந்த குரு அந்த உங்கள் ராசியை பார்த்தா, அதுக்கு ஜோதிடத்திலே வேறு கூட்டணி இருக்குது. 2 கூட்டணி இருந்தாலும் இது கூட்டணிக்கு ஏற்றபடிலாம் நடக்காது. குருக்கே நான் ஜென்ரலாக சொல்லுவேன், இந்த தேவகுருக்கு எல்லோருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிறது. ஸோ அவர் ராஜாவாக வர்றதால மேக்சிமம் நன்மைகள் நடக்கிறது. எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் நன்மை நடக்கிற மாதிரி தான் இந்த ராஜா பார்த்துக்குவார். ஆனால் இந்த மந்திரியாக யார் வர்றா அப்படின்னா செவ்வாய் வருகிறார். என்னதான் ராஜா அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க முடியுமோ இல்லையா, அவர் களத்தில் இறங்கி வேலை பார்க்க முடியாது. மந்திரி தான் சூப்பர்வைஸ் பண்ணுவார். அவர் தான் களத்தில் இறங்கி ஆளுங்க வேலை செய்கிறத பார்க்க முடியும். ராஜா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு விட்டுருவார். இப்போ குருன்னா எல்லோருக்கும் நல்லது நடக்கிற மாதிரி அப்படி ஐடியா, நேர்மை, ஒழுங்கு, நியாயம் அந்த மாதிரி ஒரு தன்மையில் அப்படி கொடுத்துருவார். பட் செவ்வாய்ங்கிறது நான் சொல்லியிருக்கேன் மோடு முட்டிக்கோள்.
அப்போ மந்திரி என்ன பண்ணுவார், செஞ்சீங்கன்னா மரியாதை, இல்லாட்டி அடி வட்டி தீவிரமாக இருக்கும். அது மாதிரி தான் சூழல் வரும் எல்லா இதுலேயும். வேலை தொழிலாக இருக்கட்டும், இது வேற இந்த நாடுகளுக்கு இடையே இந்த போர்கள் அது இதெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரி செவ்வாய்ங்கிறப்ப நான் இதான் நியாயம், இதான் தர்மம், செய்யலைன்னா உதப்பேன். அது நியாய தர்மத்தை சொல்கிறப்பயே சரியில்லைன்னா ஒழுங்குபடுத்துவேன். சில ஆசிரியர்கள் அப்படி தானே இருப்பாங்க. சில ஆசிரியர்கள் அன்பாக சொல்லிவிட்டு அவங்க எலிச்சவாய் பேர் வாங்கிடுவாங்க, ஏன்னா எல்லோருட்டையும் நல்லவங்களா. சில ஆசிரியர்கள் இன்றைக்கும் குச்சி எடுத்துகிட்டு போய் உதப்பாங்க, மற்றவங்களை பயமுறுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி செவ்வாய் இருக்கிறப்ப கொஞ்சம் தீவிரம் இருக்கும் செயல்பாடுகளில். சரி, இவர் மந்திரி சூப்பர்வைசர் தான். ஆக்ஷனில் இறங்கி வேலை செய்யக்கூடியது யார், சேனாதிபதியாக யார் வரா அப்படின்னா சந்திரன் வருகிறார். சந்திரன் அன்பு பாசம் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டினாலும் குழப்பம் நெகட்டிவ் அது. அதனால் செயல்படுத்தக்கூடியவர் குழப்பத்தில் மாற்றி மாற்றி செய்கிறது, திரும்ப செய்கிறது, இன்றைக்கி ஒன்று சொல்கிறது நாளைக்கு ஒன்று, அந்த துக்ளக் ராஜ்யம் மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சிக்கல்கள் இருக்குது. குரு நல்லவர் தான் ராஜா, பட் அதை இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கொடுத்துட்டு விட்டுருவாருன்ட்டேன். சூப்பர்வைஸ் பண்ணுற இவர் மோடு முட்டியாக டென்ஷனாக இருக்கிறவராக இருக்கார். செயல்படுத்துபவர் குழப்பம் உள்ளவரா, பாசக்காரரா, இப்படி அப்படி. அன்பு பாசம்னா தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு நீதி, ஒரு நியாயம், வேண்டப்படாதவங்களுக்கு ஒன்று, அப்படிலாம் வரும். அந்த மாதிரி ஒரு தன்மையெலாம் இருக்கிறதால நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி தேவையில்லாமல், ஏன்னா ஏதாவது தவறு பண்ணால் தானே மந்திரி செவ்வாய் வெடுக்கு துடுக்குன்னு செய்ய வைப்பார். இதெல்லாம் என்னமோ கதை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு இருக்கோம். நீங்கள் அந்த பாவனையில் மெடிடேட் பண்ணிவிட்டு அப்படி ஒரு ஃபீலோடு இருந்தீங்கன்னா ஒரு உணர்வு வரும். அதை அப்ளை பண்ணி பார்க்குறப்ப அந்த உண்மைத்தன்மை தெரியும். அதுக்காக தான் இந்த ஆண்டே பராபவ, அந்த பரம்பொருள் தன்மையோடு பரம்பொருளோடு இணைந்து இருக்கக்கூடிய ஆண்டு. அப்படி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும், அது எந்த ராசியாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். எல்லோராலையும் அது மாதிரி இருக்க முடியுமாங்கிற ஒரு டவுட்டு. அப்படியே இருக்கக்கூடியவங்க, அந்த பரம்பொருளோடு இணைந்து இருக்கக்கூடியவர்களும் எப்போதும் இணைந்து இருக்க முடியுமாங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. அதனால தான் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ், உலகனாலே அப்படி தானே இருக்கும். நன்மை தீமை கலந்தது தானே, இரவு பகல், பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். அதைத்தான் இப்போ நம்ம பலன்களாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ இந்த 12 ராசிகளில் என்ன மாதிரி அவங்களுக்கு பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். எந்த கேட்டகரியில் உங்கள் ராசி வருது, எத்தனை சதவீத நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற இன்ட்ரொடக்ஷன் ஒண்டி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்களில் 3 கேட்டகரியாக பிரிக்கிறேன். அதில் ஃபஸ்ட் ரேங்க்கு, அந்த ஃபஸ்ட் ரேங்கில் வரக்கூடிய ராசிகளுக்கு என்ன தலைப்பு கொடுக்குறேன் அப்படின்னா, கூத்தாட போகும் ராசிகள். இப்போ தலைப்புலேருந்து புரிஞ்சிருக்கலாம் என்ன தலைப்பு, கூத்தாட போகும் ராசிகள். அப்போ எக்ஸலண்ட்டான பலன்களை, நன்மையை அதிகம் அனுபவிக்கக்கூடிய ராசிகளாக இவங்க வராங்க. நன்மைகள் வந்தாலே கூத்தாடுறது தானே இருக்கும். நினச்சதை விட நல்ல வருமானம், நினச்சதை விட நல்ல புகழ், நினச்சதை விட பெரிய வெற்றி, நினச்சதை விட நல்ல பார்ட்னர், நினச்சதை விட எல்லாமே அதிகமாக கிடைச்சப்ப கூத்தாடுற மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த கூத்தாட போகும் ராசிகளில் ஃபஸ்ட்டு வர்றது ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசி அன்புள்ளங்கள் வராங்க. ஏன் அப்படின்னாக்கா, இந்த ஆண்டுக்கான ராஜாவாக இருக்கக்கூடியவர் அபரிமிதமான தன வருவாயை கொடுத்து, பெரிய அளவுக்கு வெற்றிகளை கொடுத்து, பெரிய அளவுக்கு புகழ் மரியாதையை கொடுத்து, இவங்களுக்கு தொழில் வேலை ரீதியாகவும் நல்ல பங்குகள் கிடைக்கும்படியாகவும் அபரிமிதமாக செய்ய போகிறார். தன வருவாய் எதெல்லாம் கடன் கேட்டால் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸலண்ட்டாக இருக்கும், வெற்றி உறுதி, தட் இஸ் தொட்டது தொடங்கும். ஏன்னா ராஜாவாக வர்றவர் யோகத்தில் இருக்கார், 2ஆம் இடத்துல. ஏன்னா இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு எந்த லக்னத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னா, ரிஷப லக்னத்தில் தான் ஆரம்பிக்குது. உங்கள் லக்னம், உங்கள் ராசியிலேயே தான் இந்த தமிழ் புத்தாண்டும் ஆரம்பிக்குது. அதில் அந்த ராஜாவாக இருக்கக்கூடிய கோள் யோகத்தை கொடுக்கக்கூடியவராக ஆரம்பத்தில் இருக்கார். அவரே 8-11 கூடையவராக வந்தாலும் யோகத்தை கொடுக்குற நிலை. அடுத்து 3ஆம் இடத்துக்கு போனாலும் உச்ச வீடாக இருக்கிறது. அப்போ பேராசையான விஷயங்கள்லாம் கூட நடக்கும், எதிர்பாராமல் நடக்கும், அதை போல் வரும். ஸோ பெரிய அளவுக்கு வெற்றிகள்,
பெரிய அளவுக்கு பங்குதாரர்கள் அமைத்து கொடுப்பது, நல்ல வேலை தொழில் கிடைக்கிறது அமைவது, இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இந்த குரு பகவான் செய்வார். நினச்சதை விட பெரிய அளவுக்கு, தகுதிக்கு மீறியது. சின்ன பையனாக இருக்கிறது பெரிய போஸ்ட் கிடைக்கிறது, குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாமில் செலக்ட் ஆகிறது, பெரிய அளவுக்கு தகுதிக்கு மீறிய பார்ட்னர் கிடைக்கிறது. இல்லை அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம். அடுத்து சனி பகவான் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடியவனும் 11ல் இருக்கார். அதனால தான் கூத்தாட போகும் ராசிகளில். ஏன்னா வேலை தொழில் ரீதியாக அபரிமிதமான லாபம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நேம் ஃபேமோடு கிடைக்கும். குருவும் அப்படி செய்கிறார், அந்த சனி பகவானும் அப்படி செய்கிறார். ஏன்னா மேஜர் கோள்கள் தான் அந்த வருட பலன்களுக்கு முக்கியம். அடுத்து ராகு கேதுவும் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். இதையும் கற்றுக்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறது, புதுசான இதை அப்ளை பண்ணுறது, வெளிப்படுத்துவது, புதிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அப்படிலாம் பண்ணுவார். அதனால் கூத்தாட போகும் ராசிகளில் இந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசிங்கிறது சூப்பராக இருக்குங்க, பக்கவா. இந்த கூத்தாட போகும் ராசிகள்னு இவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் அவங்களுக்கு எத்தனை சதவீத நன்மைகள் அப்படின்னா 75% அண்ட் எபோவ், அதை தான் கூத்தாட போகும் ராசிகளில் வச்சுருக்கேன். 75%லேருந்து 90% வரைக்குமே நான் அந்த நன்மைகள் கிடைக்கும்னு அதை பிரித்து போட்டிருப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும், கூத்தாட போகும் ராசிகள்லேயே. அதை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கோள்களுக்கும் எப்படி இருக்குது, இது ஒரு அவுட்லைனாக தான். ஒரு 75% ஃபஸ்ட் ரேங்க், நல்ல அபரிமிதமான நன்மைகளை அனுபவிக்க போகிறதால தான் கூத்தாட போகும் ராசிகளில் இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசி வருது. கொஞ்சம் பெரியவங்க, மூத்தவங்க, அவங்களெல்லாம் அந்த இண்டிவிஜுவலான இன்ஸ்ட்ரக்ஷன், இண்டிவிஜுவலான அறிவுறுத்தல்கள்லாம் உங்களுக்கு அப்புறம் அது தனித்தனி வீடியோவாக போகிறப்ப டீட்டெயிலாக இருக்கும். இப்போதைக்கு எக்ஸலண்ட்டாக நேம் ஃபேமோடையே தன வருவாய் இருக்கும், நல்ல பார்ட்னர் கிடைக்கிறது, காரிய வெற்றி, கடன் வேணும் ஏதாவது. ஏன்னா பிஸ்னஸ்னாலே கடன் வாங்கி தானே பண்ண வேண்டியிருக்கும், அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிறது. லாபம் கிடைக்கிறது மாத்திரமல்ல, பேரு புகழோடைய பாப்புலாரிட்டியோடைய அதோடையே கிடைக்கிற மாதிரி இந்த குருவும் சனியும் செய்கிறார்கள். ராகு கேதுவும் பெரிய அளவுக்கு புதியன புகுதல் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இந்த ராகுவும் வித்தியாசமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு அனுபவத்தை இந்த கேதுவும் கொடுப்பார்கள். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் நல்ல ஆராய்ச்சியாளராக ஒரு விஷயத்தை டீப்பாக அனலைஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். இதே மெடிடேட் பண்ணலை அப்படின்னாக்க நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக குழம்புற மாதிரி, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுற ஆளுங்க கடைசியில் கழனிப்பாளையில் கையை விடுவாங்கன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆகிடும். நான் அதை சில வீடியோஸ்லேயும் சொல்லுவேன். செஸ்ஸு விளாட்றீங்கன்னா உங்கள் லெவலுக்கு ஏற்றபடி ஒரு 5 மூவ் ஐடியா பண்ணிவிட்டு 4 மூவ் 5 மூவ் மேக்ஸிமம் 6 மூவ் 8 மூவ் இப்படி உங்கள் லெவலுக்கு ஏற்றபடி வச்சுக்கணும். வார்டு ஏகப்பட்ட மூவ்ஸை மனசுக்குள்ளே ஐடியா பண்ணிவிட்டு அப்படி நவுத்துறீங்க. 10 மூவ் 15 மூவ் உங்கள் லெவல் மெமரி கெப்பாசிட்டி 4 இல்லை 5 மூவை தான் நாம வச்சுக்கிட்டு பண்ண முடியும். இதை நவுத்துனா இதை நவுத்த வாய்ப்பு இருக்குது, இப்படி நவுத்த வாய்ப்பு இருக்குது, இது இப்படி பண்ணிக்கலாம், இப்படி தப்பிச்சுக்கலாம், இல்லை இப்படி முன்னேறி போகலாம் அப்படிங்கிற கான்செப்டை. அதை மீறி நீங்கள் ஓவராக பண்ணீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், அந்த சோல்ஜருக்கு பக்கத்துலேயே போய் கியூனை கொடுத்து சோல்ஜர் அதை கியூனை கொடுத்துருவீங்க. தட் இஸ் சோல்ஜரால் அடிக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். 4ல் உள்ள கேது ஒரு யோகியாக மாற்றி விடுவார். அப்படி ஒரு திருப்தி அதெல்லாம் இருக்கும். இண்டிவிஜுவலாக உங்களுக்கான பலன்களை நம்ம தனித்தனி வீடியோவாக பார்ப்போம். கூத்தாட போகும் ராசிகள், அதாவது ஃபஸ்ட் ரேங்கில் அடுத்து வர்றது மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள். இவங்களுக்கும் இந்த பராபவ ஆண்டு அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை நன்மையை கொடுக்க போது, நான் அந்த ஃபஸ்ட் ரேங்க்னு கொடுத்துருக்கேன்னாலே இதில் வரக்கூடிய ராசிகள் 75% அண்டு எபோவ், 75%க்கு மேற்பட்ட நன்மைகளை அனுபவிக்க போகிறாங்க. அதனால தான் ஃபஸ்ட் ரேங்கில் கொடுத்துருக்கேன். இந்த மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ஆண்டு ராஜாவாக வரக்கூடிய அந்த குரு 2ஆம் இடத்தில் உச்சமாக போகிறார். ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது, அதாவது 14/4/2026 அன்று அவர் லக்னம் ராசிலேயே இருக்கார். உங்களுக்கு அவர் கொஞ்சம் ஆகாதவருங்கிறதால கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா மே மாதம் முடிகிற வரைக்கும்
ஜூன் 2ஆம் தேதி அவர் இடப்பெயர்ச்சி ஆயிடுவார். அப்போ எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம். அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ஐடியா தெரியும். சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் அந்த கொஞ்சம் அந்த அந்த ரேஞ்சுக்கு ஒரு மாதம் தானே வந்ததும். இப்போ ஏப்ரல் மாதம் சித்திரை ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா வைகாசி ஆனி மாதத்துலேயே அது உங்களுக்கு பலன்கள் வந்துடும். ஒரு 2 months தான் கொஞ்சம் சுணக்கம் இருக்கும். அதனால் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா அடுத்து 2ஆம் இடத்தில் உச்சமாகிறதால தொழில் வேலை ரீதியாக பயங்கர பாப்புலாரிட்டி, பெரிய அளவுக்கு தன வருவாய், மிகப்பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், அந்த வளர்ச்சி, நல்ல நேர்மையான ஒழுக்கமான பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது, நல்ல சூழல் கிடைக்கிறது. இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக அந்த குரு பகவான் பண்ணுவார். அதனால தான் இந்த ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர், ஆஸ் வெல் அஸ் 8ஆவது அது அஷ்டமாதிபதியாக ஆயுளுக்குரியவரா, எதிர்பாராதவைகளை கொடுக்கிறவரா இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதால அதிரடி மாற்றங்கள் செய்கிறது, புதிய வேலைகள், பழைய இது ஒத்து வராததை இதெல்லாம் களைந்தெழியறது, புதுசாக ஏதாவது பண்ணுறது, இதெல்லாம் சனி பகவானும் பக்காவாக பண்ணுவார். இறங்கி வேலையை கற்றுக்குவீங்க, அந்த தன்மை இருக்கும். அண்டு ராகு கேதுவும் மெடிடேட் பண்ணிட்டீங்க. அந்த சாண்டிங் ஆஃப் மந்த்ராஸ், உங்களுக்கு தியானம் பண்ணுறது முன்ன பின்ன இருந்தால் கூட ஒழுங்காக உட்கார முடியல, கவனம் இல்லைன்னாலும் நான் உட்காந்துருவேன், அந்த கடவுளோட பேரை சொல்லிகிட்டு இருப்பேன். இந்த சாண்டிங் ஆஃப் மந்த்ராஸ்னா மந்திர உச்சாடனங்கள் வெரி சிம்பிள் தான். ரொம்ப அப்படியே மூல மந்திரங்கள்லாம் போட்டு ஓம் ஸ்ரீம் க்ரீம்க்கு அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓம் உங்களுக்கு பிடிச்ச சாமி பேர் சரணம், இதுதான் ஜெப தியானத்துலேயும் சொல்லியிருக்கேன். அது பண்ணாலே கேது அப்படி ஒரு பவரை கொடுப்பேன். குத்து மதிப்பாகவே உள்ள தோணும், அது எல்லாம் நடக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறப்ப தகுதிக்கு மீறிய வெற்றி, தகுதிக்கு மீறிய செல்வம், அதன் வழியாக பெரிய அளவுக்கு வளர்ச்சி, வெற்றி, ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த ஃபஸ்ட் ரேங்க் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ஆண்டு, ஏன்னா மேஜர் கோள்களை பொறுத்து தான் இந்த புத்தாண்டு பலன்களை வரையறுக்க முடியும். மேஜர் கோள்களில் குரு எக்ஸலண்ட்டாக இருக்கார். ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் இருக்கும், சில பாதகங்கள், சில தடங்கல்கள். ஜூன் மாதத்திலிருந்து மிக சிறப்பாக இருக்கும். சனி பகவான் 10ஆம் இடம்தான், ஓரளவு 75% மேலே அவர் நன்மையை தான் கொடுப்பார். என்ன ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்து கடைசியில் நல்லபடியாக முடியும், இறுதி வெற்றிங்கிறது இருக்கிற மாதிரி பண்ணுவார். அண்டு ராகு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தகுதிக்கு மீறியது கிடைக்கும். 4 தன்மையில் நீங்கள் ஒரு பெரிய படிப்பாளி, திறமைசாலினாலும் உங்கள் புத்திக்கு உங்கள் இதை செஞ்சீங்கன்னா அந்த வெற்றி லிமிட்டடாக இருக்கும். இதே அவன் அருள் இருந்துச்சுன்னா அன்லிமிட்டடாக கிடைக்கும், இந்த தகுதிக்கு மீறியது கிடைக்கும். அது ராகு கண்டிப்பாக கொடுப்பார். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக. ஏன் என்னன்னு தெரியாது, மற்றவங்க சற்று குழம்புவாங்க. எப்படிப்பா இது மாதிரி சொல்கிற, லாஜிக்கே இல்லாத மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கே, இல்லை வித்தியாசமாக புதுசாக இருக்கே, புதுசாக ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கணும், புதுசாலாம் செஞ்சால் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு மற்றவங்க பயப்படுவாங்க. நீங்கள் என்னமோ இங்கே சொல்லுது நான் செய்கிறேன் அப்படிம்பீங்க, இங்கே உள்ள சொல்கிறத அப்படியே செய்வீங்க, எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். 75% அண்ட் எபோவ் தான் இந்த ஃபஸ்ட் ரேங்க்னு சொல்லியிருக்கேன். இதுலேயே இண்டிவிஜுவலாக உங்கள் ராசிக்கு எவ்வளவு, ஏன்னா 75, 80, 90 அப்படின்லாம் மார்க் கொடுத்துருப்பேன். உங்கள் இது இண்டிவிஜுவலை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் டெஃபினட்டாக இந்த பராபவ ஆண்டில் நல்ல மெடிடேட், பேரே பாருங்கள் பராபவ, அந்த இன்ட்ரொடக்ஷனையும் பார்த்துக்கணுங்க. ஷார்ட்டாக இதை ஒண்டி பார்த்துட்டு போனீங்கன்னா வம்பு. அந்த ஆண்டோட தன்மை என்ன, அந்த ஆண்டுக்கு எந்த கோள்கள்லாம் முக்கிய வேலையை எடுக்கிறாங்க, அதுபடி தான் இந்த சூழல் இருக்கும், அதுபடி தான் எண்ணங்கள் வரும், அதுபடி தான் செயல்கள் ஏற்படும். அதில் ஒரு விழிப்புணர்வோடு செஞ்சிங்கன்னா நல்லது. இப்போ குருங்கிறப்ப ஒரு ஒழுங்கு, நேர்மை, நியாயம், பொதுநலம் அப்படி பண்ணிக்கணும். ஏன்னா அந்த புதன்கிறப்ப சுயநலம் வரும், குத்து மதிப்பாக செய்கிறது, கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு செய்கிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் தப்பிக்கலாம். நிறையா டீட்டெயிலாக கேட்டுக்கிறது, படிக்கிறதுக்கு பிடிக்கலைன்னாலும் மற்றவங்க அனுபவசாலிகளை, நல்லவர்களை கேட்டுக்கொள்வது, இதெல்லாம் செஞ்சுக்கணும். உங்களுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், நல்லவர்கள், நல்ல சூழல், நல்லவர்கள் பார்ட்னராக அமையிறது, ஒரு பெரிய தொழில் விரிவாக்கம், அதெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டு.
மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு விதமான எந்த சூழலுக்கு யார் யார் வழியாக எப்படி நன்மைகள்ங்கிறது தனிப்பட்ட வீடியோ உங்களுக்கு போடுவேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்கும். பராபவ தமிழ் புத்தாண்டில் கூத்தாட போகும் ராசிகளில் அடுத்து வர்றது கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்கள். இந்த கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கும் இந்த ஆண்டு ராஜாவாக வரக்கூடிய குரு பகவான், அவர் என்னதான் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் 11ஆம் இடம் வரார், உச்சமாக இருக்க போகிறார். அதனால சொத்துக்கள் வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக, பார்ட்னர் வழியாக அபரிமிதமான லாபம், அபரிமிதமான நன்மை, குழந்தைகள் வழியாக அவ்வளவு நன்மைகள், பெரிய ஒரு நடுத்தர வயசு மூத்தவருக்கெல்லாம் அண்டு பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம். அது அதிர்ஷ்டம்னே தெரியாது, அது வைரக்கல்லுன்னே தெரியாது, ஏதோ ஜஸ்ட் லைக் தட் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. அது பிரம்மாண்டமாக இருக்கும். ஏப்பா நான் இது மாதிரி எதிர்பார்க்கவே இல்லைங்க, எதேச்சா என்னன்னே தெரியாமல் ஓகேன்னா அது இந்தளவுக்கு நன்மை, இந்தளவுக்கு அதிர்ஷ்டம், இந்தளவுக்கு அது சிறப்பாக இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நன்மைகளை இந்த குரு பகவானும் சனி பகவானும் கொடுக்கிறார். இந்த அதிரடி வெற்றிகளை, அதிரடியான வெற்றிகள், தொட்டது தொலைங்கிறது, என்ன அசகாய சூரன்கிற மாதிரி அந்த ராகு அவங்கள அதிரடி காட்ட வைப்பார். ஏன்னா கன்னி லக்னம் கன்னிராசிங்கிறது அந்த வீட்டின் அதிபதி புதன். என்னதான் புத்திசாலித்தனம் பாசிட்டிவ்னாலும் புத்திசாலிகள் தான் ரியல் லைஃப்பில் ஜெயிப்பார்கள்லாம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நெகட்டிவ் வந்து பயம். ஆனால் இந்த ஆண்டு பாதகாதிபதி பெரிய அளவுக்கு லாபங்கள் கொடுக்குற மாதிரி உச்சமாக இருக்கிறதால ஏதாவது பாதகம் போல பிரச்சனை போல வந்தால் கூட அது உங்களை உயர்த்துவதற்காக தான் வரும். அதை அதிரடி காட்டி பாம்பென்றால் படையும் நடுங்குங்கிற மாதிரி உங்களுடைய பேச்சு செயல்பாடுகள் வழியா எவ்வளோ பெரிய ஆளும் ஷேக் ஆகிடுவாங்க. யாரா அவன் இவன்ட்டு ஐயோ எச்சரிக்கையாக இருக்கணும்ல இருக்கு. ஏன்னா அசகாய சூரனாக உங்களை வெளிப்படுத்த வைப்பார். அப்படி ஒரு பரம திருப்தி, நிம்மதி, சந்தோஷம் அது மாதிரிலாம் இந்த ஆண்டு எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். இது கூத்தாட போகும் ஆண்டுனாலே நான் 75% அண்ட் எபோவ்னு சொல்லியிருக்கேன். இண்டிவிஜுவலாக உங்கள் ராசிக்கு எத்தனை சதவீத நன்மைகள், இண்டிவிஜுவலாக எந்தெந்த கோள்கள் எப்படி வேலை பார்க்கணும். இப்போ மேஜர் கோள்களை மட்டும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க அந்த டீட்டெயில்டு இதை நான் வந்து தனிப்பட்ட வீடியோவில் போடுவேன், அந்த பர்சன்டேஜோட அதை பார்த்துக்கலாம். இந்த கூத்தாட போகும் ஆண்டில் கன்னி எக்ஸலண்ட்டாக வருது. பெரிய அளவுக்கு லாபங்களை பார்க்க போகிறீர்கள். அண்ட் பெரிய அளவுக்கு மனதிற்கு பிடித்த சூழல்கள், பிடித்த பார்ட்னர் அமைவது உறுதி. அதிரடி வெற்றிகள், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய இந்த அசகாய சூரனாக உங்களை வெளிப்படுத்துவது அது இருக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்படி ஒரு பரம திருப்தி, பரம சந்தோஷம், கடவுளுக்கு நன்றி, எல்லாவற்றிற்கும் நன்றி அப்படின்னு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு திருப்தி, முக்தி அடைகிற போல் உங்களுக்கு இருக்கும். கடவுள் கண்டு இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, போதும், கடவுளுக்கு நன்றி, அப்படி அந்த மனம் கிடைத்து. இல்லை மெடிடேட் பண்ணலை, இது என்னதான் இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள் தானே. உங்களுக்கு பேடு தசாபத்தி நடந்துட்டுருக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலன்னா விரக்தி, தூக்கம் இல்லாத தன்மையும் கொடுக்கும். பெரிய பெரிய இது வந்தப்போ உங்களுக்கு பயம் இருக்கும் இல்லையா, இவ்வளோ பெரிய வேலை நம்மளால் செய்ய முடியுமா, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ், இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால் பண்ண முடியுமா. ஏன்னா நீங்கள் போடுறதுக்கு ஏற்றபடி தாங்க லாபம் எடுக்க முடியும். எதை போடுறீங்களோ அதை தானே எடுக்க முடியும், அது பேசிக். எவ்வளவு போடுறீங்களோ அதுதான். இப்போ ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதற்கேற்றபடி தானே லாபம் வரும் பெரிய அளவுக்கு. நான் போடுறது துளியோண்டு போடுறேன் அப்படின்னா துளியோண்டு தான் லாபம். அந்த துளியோண்டு போட்ட அந்த முதலுக்கு, அந்த பேஸுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குமோ அதுதானே கிடைக்கும். ஸோ அது மாதிரி பெரிய பிரம்மாண்டமாக செய்கிறப்ப நீங்கள் பயப்படுற மாதிரி ஆகும். அது கெட்ட திசாபுத்தியாக இருந்தால். நல்ல திசாபுத்தியாக இருந்தால் இனம் புரியாத தைரியம் இருக்கும். அதுக்கு தான் மெடிடேட் பண்ண சொல்கிறேன். மெடிடேட் பண்ணிட்டா நான் பல வீடியோஸில் சொல்லுவேன், கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது, நன்மைகளை தான் செய்யும். ஒரு இனம் புரியாத உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். ஒவ்வொரு கோள்களும் எப்படி வேலை பார்க்குதுன்னு இண்டிவிஜுவலாக நம்ம தனிப்பட்ட வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு அபரிமிதமான லாபங்களை, பெரிய லாபங்களை, பெரிய தன வருவாயை,
பேராசையான விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுப்பார். அது எதுன்னா சொத்துக்கள், சொந்த பந்தங்கள், பார்ட்னர் வழியாக, நல்ல சூழல் வழியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்டு மனதிற்கு பிடித்த விஷயங்கள், பிடித்த பார்ட்னர்களுக்கு கொடுக்க சனி பகவான் ரெடியாக இருக்கார். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. அண்டு உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருந்தாலும் என்னென்ன தெரிலங்க, உணர்ச்சி வசப்பட்டு அதிரடியாக செஞ்சுட்டேங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய வாய்ப்பு, இவ்வளோ பெரிய நல்ல ஆள், பெரிய ஆள் நம்மளை இப்படி கூப்பிட்டு இது பண்ணுறாங்களே, நம்மளுக்கு அது மாதிரி பொறுப்பு கொடுக்குறாங்களேங்கிறப்ப அது அபரிமிதமாக நான் ஒர்க் பண்ணேன். சொல்லுவாங்கல்ல, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு. நீங்கள் சாது, கொஞ்சம் பயப்படுற ஆள் தான். ஆனால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா அதிரடி காட்டுவீங்க. அதை ராகுவும் கேது அப்படி ஒரு பரம திருப்தி. இப்படா அப்படி செஞ்சேனா, நானாக தான் செஞ்சேனா, ஏதோ என்னுள் ஏதோ ஒரு பவர் புந்த மாதிரி இருந்துச்சு, அப்படி இப்படின்னு ஒரு வியக்கும்படி உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். இந்த பராபர தமிழ் புத்தாண்டில் கூத்தாட போகும் ராசிகளில் அடுத்து வர்றது துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்கள் வராங்க. இவங்களுக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். இது ஃபஸ்ட் ரேங்கில் கொடுக்குறேன். கூத்தாட போகும் ராசிகள்னால் ஒரு 75% அண்ட் எபோவ் நன்மைகள் நடக்க போகுது. அது இண்டிவிஜுவலாக எத்தனை சதவீதம் உங்கள் ராசிக்கு வருது அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவை பார்த்துக்கலாம். இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள், என்ன மாதிரி இந்த கிளிம்ஸும் வாங்கல்ல, முக்கியமான இந்த மாற்றங்கள், இங்கே உங்களுக்கு மாற்றங்கள்னு வருது பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு பராபர ஆண்டில் ராஜாவாக வரக்கூடிய குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். இந்த ராஜா உங்களுக்கு ஆகாதவர்னாலும், நான் ஆரம்பத்தில் இந்த இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்தப்பயே இது எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கக்கூடிய கோல் தேவகுரு, முழு சுபர், வேற கூட்டணின்னு சொல்லிட்டு பகைச்சிக்கிட்டு கெடுதல் பண்ணாது. ஸோ அவர் உச்சமாகிறார் எங்கள் 10ஆம் இடத்தில். அப்போ எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்கிற மாதிரி. பொதுவாக மற்ற கோள்களையும் அனுசரித்து தான் பலனை சொல்லணும். இப்போ 6ஆம் இடத்ததிபதி 3-6 கூடையவன் 10ல் உச்சமாகிறதால பல வித்தியாசமான முயற்சிகள், வித்தியாசமான வேலைகள், ஒரு பொதுநல நோக்கோடு செய்யக்கூடியது. குருனால அப்படி வரும். குரு வேற உச்சமாகிறார் 10ஆம் இடத்துல. பொதுநல நோக்கோடு அதில் ஒரு ஒழுக்கம், நியாய தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய மாதிரி பெரிய அளவுக்கு நீங்கள் ஒரு புதிய தொழில், புதிய வேலை, புதிய மாற்றங்கள், வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள், அந்த அதிரடி மாற்றங்கள் கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல தன்மைக்காக, ஒழுக்கமான அந்த கேரக்டர், உண்மை தன்மைக்காக, நேர்மைக்காக இந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், அப்போ நேர்மையாக இருந்தால் தான் நல்ல மாற்றம், பெரிய அளவுக்கு மாற்றம், ஒரு புதிய மாற்றங்கள், புதிய தொழில் வாய்ப்புகள் அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா 6 கூடையும் உச்சமாகிறப்ப எங்கே கடன் கேட்டாலும் கிடைக்கும். தொழில் வேலை ரீதியாக உங்கள் முயற்சிகளில் சும்மா விளாடுவீங்க. என்ன அவன் அலட்சியமாக வேலை பார்க்குறாரு, பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. பெரிய அளவுக்கு மற்றவங்கெல்லாம் அப்படியே சிரமப்பட்டு பண்ணுறதை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போகிற மாதிரி துலா லக்னம் அண்டு துலா ராசி பண்ண முடியும். ஏன்னா அந்த குரு பகவான் அப்படி உச்சமாக இருக்கிறார். ஒரு இனம் புரியாத தைரியம், தன்னம்பிக்கை வரும். அதனால தான் கூத்தாடுவீங்க. நம்மளாலேயும் முடியுதியா, நம்மளுக்கே நம்ம பவர் தெரியாமல் இருந்திருக்கோம் அப்படிலாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு பெரிய அளவுக்கு சொத்துக்கள் வழியாகவும், குழந்தைகள் வழியாகவும், சொந்த பந்தங்கள் வழியாகவும், அவர்களுக்காகவும் பல வேலைகள் செய்வீங்க. அவங்களுக்காக, அவங்க நன்மைக்காக பெரிய பெரிய வேலைகள், பெரிய பெரிய ஒர்க்கு, பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணுறது, கல்யாணமாக, பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள், பசங்களுக்காக நன்மை, அவங்களுக்காக அதிரடி காட்டுறது, இதெல்லாம் நடக்கும். எதிரிகள் இருக்க மாட்டார்கள். அந்த மாதிரி ஒரு ஆண்டு. நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணுங்க. உங்கள் ராசிக்கே நான் சொல்லுவேன், துலா ராசிங்கிறப்பயே மெடிடேஷன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதுலேயும் குறிப்பாக சுவாதி தி பெஸ்ட்டாக இருக்கும். அதில் வரக்கூடிய சித்திரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும், விசாகத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான், ஏன்னா உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் 3-6 கூடைய ஆகாதவன் 10ல் இதாக உச்சமாகிறதால, இதுவும் கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஒரு 25% தாங்கிறதால ஒரு பயம் இருக்கும்.
எங்கே பிரச்சனை வந்துட போது, கடனில் மாட்டிக்க போகிறோம், பகை விரோதம் வந்துட போது அப்படின்லாம் ஒரு வித பயம் இருக்கும். ஒரு 6ன்னா அது அசுப ஸ்தானம் தானே. இந்த அசுபர் மாதிரில வராரு. அவர் இயற்கை சுபராக இருந்தாலும் உங்கள் லக்னம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதியாக உச்சமாகிறதால உடலையும் பார்த்துக்கணும், கொஞ்சம் மற்றவங்க சூழல்கள் வழியாக பகை விரோதம் வராதபடியும் பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கிரன் ஓரளவு ஆட்சியாக இருக்கார், சுபர்களோடு சேர்ந்திருக்கார். பாவிகளோடு சேராமல் இருந்தால் தப்பிச்சிக்கிறவங்க, இல்லாட்டி சிக்கலாகும். அதை இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அந்த பலன் சொல்கிறப்ப அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த குரு எக்ஸலண்ட் மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, வளர்ச்சிக்கான மாற்றங்கள். இனம் புரியாத ஒரு பயம், இனம் புரியாத ஒரு தவிப்பு இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு உங்கள் நேர்மைக்கு கிடைக்கக்கூடியது. அங்கே உங்கள் ராசியில் தான் சனி பகவான் உச்சமாவார், நீதிபதி போன்று. உங்களுக்கு அந்த நேர்மை, அதை இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன், அந்த ஒழுக்கம் நேர்மை அதோடு நடக்கிறப்ப தான் உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும்ட்டு. ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் வித்தியாசமாக இதெல்லாம் நீங்கள் வித்தியாசமாக இருக்குது. மற்றவங்களால் புரிஞ்சிக்க முடியாதபடியெலாம் சில வேலைகளை நீங்கள் செய்வீங்க, புரிஞ்சிக்க முடியாதபடி, உணர முடியாதபடி. பட் த திங்ஸ் வில் ஹேப்பன், அந்த இது நடக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு முடியும். இது எப்படின்னு விளக்க முடியாது, எப்படின்னு புரிஞ்சிக்க முடியாது, அந்த மாதிரி விஷயங்கள். அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். துலா லக்னம், துலா ராசிக்கு. இதெல்லாம் இப்படி உங்களாலேயே புரிஞ்சிக்க முடியலன்னா மற்றவங்களுக்கு எப்படி புரியும்? ஏன்னா நீங்கள் தான் செய்கிறீங்க, உங்களுக்கே புரியாமல் நீங்கள் செய்கிறப்ப, அந்த மிராக்கிள்ஸ் நடக்கிறப்ப, அந்த மிராக்கிளாக அந்த ஆச்சரியமான மாற்றங்கள், அற்புதமான மாற்றங்கள் நடக்கிறப்ப மற்றவங்களே இப்படி வியப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை கிடைக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இல்லை 11ல் இருக்கக்கூடிய கேது பலவிதமான ஆராய்ச்சி லாப சிந்தனையோடு செஞ்சு சொதப்புற மாதிரி போயிடும். ஓவரால் லாபத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பயம் வரும்னு சொன்னால 6ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறதால அந்த பயத்தால் விட்டுருவீங்க, செய்வானான்னு. இல்லாட்டி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சொதப்பிடுவீங்க, தப்பாக ஒரு முடிவு எடுத்துருவீங்க. அந்த மாதிரிலாம் வந்துடும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா சூப்பருங்க. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆண்டு, ஒரு பெரிய வளர்ச்சியை, பெரிய ஒரு புதிய பாதையை உருவாக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையும். பராபவ தமிழ் புத்தாண்டில் கூத்தாட போகும் ராசிகள், அதாவது ஃபஸ்ட் ரேங்கில் அடுத்து வரக்கூடிய ராசி விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி. இந்த விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசியும் கூத்தாட போகுது. ஏன்னா உங்களுக்கு அப்படி யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆரம்பத்தில் ஒரு 1.5-2 மாதம்தான் அஷ்டம குருவாக படுத்துவார். அடுத்து 9ஆம் இடத்தில் உச்சமாகிறார். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு, அதுவும் உச்சமாக இருக்கிறப்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. மிராக்கிள்ஸ் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். தி பெஸ்ட்டு காலம். நீங்கள் நீங்களே கிள்ளி பார்த்துக்குவீங்க, இதெல்லாம் உண்மையா, நம்மளுக்கு தான் நடக்குதா? ஏன்னா நான் உங்களை செல்லமாக திட்டிகிட்டு இருப்பேன். ஏன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எந்திரிய இஷ்டத்துக்கு பண்ணுவீங்கலாம் சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு பைத்தியம்னு சொல்லி வேணும்னே திட்டுவேன். ஆனால் இந்த ஆண்டு உங்களை லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லோருமே லவ் பண்ணுவாங்க. டேய் வா அதிர்ஷ்டக்காரன்டா, டேய் வேணும் வேறு மாதிரி ஆகிட்டான், வேறு மாதிரி ஆளாக போயிட்டான், வேறு மாதிரி ஒரு பொண்ணாக போயிட்டா அப்படின்னு மற்றவங்க பார்த்து வியக்கும்படி இந்த ஆண்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த குரு பகவான் உச்சமாக உங்கள் ராசியையும் பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். இனம் புரியாத தைரிய வீரியம் வரும் உங்களுக்கு. பிரட்டில்லாம் உருட்டில்லான்னு குத்து மதிப்பாக செய்கிறது கூடயே சக்ஸஸ் ஆகும். ஆச்சரியமான அற்புதமான மறக்க முடியாத வாழ்நாளில் மறக்க முடியாத அதிர்ஷ்டங்களை நன்மைகளை நீங்கள் இப்போ அனுபவிக்க போகிறீங்க இந்த ஆண்டு. அது குரு பகவான் உச்ச கதியில் பயணிக்கிறார்ல, கதின்னா அந்த இதில் பயணிக்கிற இது, அதில் உச்சத்தில் இருக்கிறப்ப, உச்ச வீட்டில் உச்ச ராசியில் இருக்கிறப்ப, அதுவும் 9ஆம் பாவம். இது உங்களால் நடக்கிறது இல்லை, நீங்கள் தான் லூசுன்னு சொல்லி திட்டுவேன்னு. இது உங்களால் நடக்கிறது இல்லை, அந்த சூப்பர் பவர் பண்ணுது. அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்? மெடிடேட் பண்ணிக்கணும். இது என்னதான் இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோள்கள் கெடுக்க முடியாது.
ஆச்சரியமான ரிசல்ட்டை இந்த குரு பகவான் கொடுக்குறார். ஆனால் உங்கள்கிட்ட உள்ள ட்ராபேக் என்ன? உழைச்சாதான். இந்த ராகு கேது உழைக்கவங்க புதுசாக படிக்கணும், புதிய புதிய விஷயங்களை படிக்கணும், புதிய புதிய பாதைகளில் புதிய புதிய மனிதர்களை படிக்க வேண்டும். எல்லோர்ட்டையும் அந்த அந்த ஒரு ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கணும், உழைக்கணும். ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது, மனதால் யோசிச்சுட்டெல்லாம் இருக்கக்கூடாது. இறங்கி செஞ்சு பார்ப்போம் என்ன எதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்துருவோம். அப்படிலாம் நீங்கள் இறங்கணும், அது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கேட்டு பார்த்துருவோன்னு தான் போவீங்க. அதாவது ஒரு இடத்துல போய் ஒரு அப்ளிகேஷனை வாங்கிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் யோசிப்போம் நம்மளுக்கு கிடைக்குதா, அது எப்படி ஃபில்லப் பண்ணுறது, அதுக்கு என்ன செலவாகுது, அப்படி இப்படி பார்ப்போன்னு ஒரு அப்ளிகேஷனை வாங்க போவோன்னு. ஆனால் அது அப்ளிகேஷன் வாங்கி அங்கேயே ஃபில்லப் பண்ணி கொடுத்து உங்களுக்கு போஸ்டிங்கே கிடைச்ச மாதிரி, இல்லை உங்களுக்கு காரியமே முடிஞ்ச மாதிரி, அப்படி ஒரு ஆச்சரியங்களை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உழைக்கணும். நீங்கள் தான் படுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு இருக்கிற ஆளாச்சே. சோம்பலை விடணும். ஏன்னா உங்களுக்கு காலப்புருஷ தத்துவப்படி 8வது ராசிங்கிறதால ரொம்ப சேஃப்டி பண்ணிகிட்டு இருப்பீங்க. போவோம் செய்வோம் அப்படிம்பீங்க. தர்மத்துக்கு தூங்கிறது, தர்மத்துக்கு எந்திரிக்கிறதுன்னு வம்பளப்பம் பாருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அலாரம் வச்சு டக்குன்னு எஞ்சிக்கணும். ஏன்னா தி பெஸ்ட் பீரியடு, இந்த பராபவ ஆண்டு, இந்த பரம்பொருளோடு இணைந்திருக்கணும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்கள்கிட்ட உள்ள கெட்டதெல்லாம் போகும். நான் அந்த விருச்சிக லக்னத்துக்கு ஆல் டைம் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். உச்சியில் இருக்கக்கூடிய ராசி, இல்லாட்டி அதில் பாதாளத்தில் இருக்கக்கூடிய ராசியில் யார் ஃபஸ்ட்டு வருவான்னா விருச்சிகம்தான். அப்படியே குத்து மதிப்பாகவே இஷ்டத்துக்கு தூங்கி இஷ்டத்துக்கு எஞ்சி ஒழுங்கற்ற முறையில் இருந்தால் கூட டாப்பில் இருப்பாங்க, ஸ்கில்டு பர்சனாக இருப்பாங்க. இல்லாட்டி டோட்டலாக அது நெகட்டிவாக செஞ்ச அந்த மாதிரி ஆளுங்க கூட சில டைம் அப்படி தான் இருப்பாங்க. வேலைன்னு வந்துட்டு அப்படி ரெகுலராக அலாரம் வச்சு கரெக்டாக பண்ணி பிஸியாக பக்தியோடு அப்படி இருக்கிறவங்க டாப்புக்கு போயிடுவாங்க. இல்லாட்டி தர்மத்துக்கு செஞ்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு செஞ்சிட்டு இருக்கிற ஆளாக இருந்தால் அவங்க பெரிய போஸ்ட்டுக்கு போகிறவங்கலாம் எப்பயாவது தான் இப்போ ரிலாக்ஸாக இன்றைக்கி லீவு நான் படுத்துங்குவேன், லேட்டாக எந்திரிப்பேன் அப்படின்னு எந்திரிப்பாங்க. பல்ல கூட விளக்க மாட்டாங்க, லேட்டாக வித்தியாசமாக பிஹேவியர்லாம் இருக்கும். பரவாயில்ல, மற்ற நாள்லெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. பட் நீங்கள் எப்போதுமே அப்படி தான் இஷ்டத்துக்கு இருப்பேன், இல்லை தார்ஜிக்காக இருப்பேன், ஒரு சோம்பலாக இருப்பேன் அப்படின்னாக்கா நல்ல வாய்ப்புகளை, நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியதெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். உடனே இறங்கிடணும், கற்றுக்கணும், செயலில் இறங்கிடணும், செயல்படுத்த போயிடணும். அது பெரிய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது, தேவையில்லை. ஆனால் நீங்கள் அப்படியே குழம்பிகிட்டே தான் இருப்பீங்க. முயற்சி பண்ணுறப்ப ஊன்னு யோசிப்பீங்க, செய்வோமா வேணாமான்ட்டு அப்படி யோசிப்பீங்க, நம்மளால் முடியுமான்னு யோசிப்பீங்க, நம்மளுக்கு அந்த தகுதி இருக்கா, இந்த யோசனையெல்லாம் வேணாம். நீங்கள் அறிவாளி தான், ஆனால் வேஸ்ட்டு. நான் அதை தான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களை ஒண்டியில் அறிவாளிகளே வேஸ்ட்டும்ப. ஏன்னா அறிவாளிகளுக்கு எல்லாம் தெரியும், வாயால் பேசுவாங்க, மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க தொடர் முயற்சியாக என்ன செஞ்சாங்க, என்ன சக்ஸஸ் பண்ணாங்க, இவங்களுக்கோ இவங்களை சார்ந்தவங்களுக்கோங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அறிவாளிகளுக்கு. அது மாதிரி உங்கள் புத்தி நல்ல அறிவார்த்தமாக பேச வைக்கும், அறிவார்த்தமான சிந்தனை இருக்கும், எல்லாம் இருக்கும். செயல்பாட்டுக்கு வந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதை இந்த ஆண்டு களத்தில் இறங்கி விளாண்டுருங்க. சோம்பலை தூக்கி விட்டெறிஞ்சிருங்க. சின்னதாக ஒரு டைரியை வச்சு பிஸியாக வச்சுட்டிங்கன்னாக்க, ஏன்னா மேஜர் கோள்கள்லாம் இப்போ ஜூன்லேருந்து அவர் குரு பகவான் உச்சமாகிறது தி பெஸ்ட்டு பீரியடு. சோம்பலை விடுத்து கண்டபடி எதாக இருந்தாலும் கற்றுக்கணும். யோசனை பண்ணிக்கிட்டெல்லாம் உட்காரக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணிவிட்டு உட்காரக்கூடாது. களத்தில் இறங்கி விளாடணும். அடி பார்த்துருவோன்னு நீங்கள் பயந்துகிட்டே செய்கிறது கூட ஒர்க் அவுட் ஆகும், அடி விழுவாது. அண்டு புத்தியில் அப்படியே மந்தத்தனம், யோசிச்சுக்கிட்டு தைரியம் இல்லாமல் குழம்பிக்கிட்டு நம்மளால் முடியுமான்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா நல்லதுக்கு எடுத்துக்குவீங்க, ஜாக்கிரதை. இந்த பராபவ ஆண்டில் கூத்தாட போகும் ராசிகளில் வரக்கூடிய அந்த 5 ராசிகளையும் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.